வந்துகிட்டே இருக்கிறேன். நல்ல முறை ஏது ஒரு குறையும் என்பதே கிடையாது. நிச்சயமாக சுவாமி போராலயமாகும் மங்கை மலரே குளமகளொரு கோலம் குங்குமச்சிலையார் நூறாண்டு காலம் இப்படியே நல்லபடியாக வாழ வாழ்ந்து வேண்டும். அதனால வாழ்த்துகின்றேன். வாழ வாழ வேண்டும். பல்லாண்டு 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 கோடி கோடி நண்டு வாழ்க அம்மா. எங்க நண்டு வாழ என்னுடைய ஆசை மனைவி அன்பு மனைவி என் பாதை பூஜை பழகி கொண்டிருக்கா. ஆமாங்க, நானும் உங்க பாத பூஜை தாங்க செஞ்சேன். வணங்குவாங்க. என்ன ஏஜமா சரி போகட்டும் விடு. நானும் என் மனைவியும் ஆசை மனைவி அன்பு மனைவி அந்த காதல பேச போகிறோம். ரகசியம் பேச போறீங்க. ஆகினால் உனக்கு இந்த இடத்துல வேலை இல்லை. அரண்மனை சென்று ஓய்வு எடுத்துக் கொடுப்போம். இந்த இடத்துல வேலை இல்லை. ஆமா, அப்ப நான் அரண்மனைக்கு நாங்கள் ஏதோ குடும்ப ரகசியத்தை பேசிக் கொள்வோம். கலக்க போறீங்க. நீங்க கலங்க, நான் அதுக்கு தண்ணியை தந்து ஊத்துறேன். என்ன சிமிட்டி வேலையை செய்யறாங்க? ஏண்டா கலைவா கலக்குறாங்க, தண்ணி பண்ண ஊத்த போறேன். அவங்க தானே சொன்னாங்க நாங்க கலக்க போறோம். என்னுடைய குடும்ப ரகசியத்தை நாங்கள் சேர்ந்து இருவரும் பரிமாற போகிறோம். அப்படியா? மனதை விட்டு பரிமாற போறீங்க. ஆமா, நான் சாம்பார் பக்கத்து எடுத்துன்னு வந்துடுறேன். மனதோட மனது பேசும். மனம் விட்டு மனம் பேச போறீங்க. நான் பரிமாற போகிறேன். அப்படியா? எனக்கு தான் எப்பவுமே புரியாது இல்ல. அது புரியுது. தெரியும். போட்டு விடு. உனக்கு இங்க லீவு எங்களுக்குள்ள ஒரு 1000 இருக்கும். அதுல ஒரு 500 கொடுங்க, நான் போறேன். தனிக்கு தான் வாங்குறேன். 1000 இது வைக்கிறேன். எவ்வளவு கொடுக்குறீங்க? தனிக்கு 1200. தப்பு கிடையாதுங்க. ஆமா, 1200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. தப்பு சொல்லல. ஆமா, ஆனா காலையில எவ்வளவு கொடுக்குறீங்க? ஏண்டா சீட்டு போக புடிச்சுதான் கொடுப்பாங்க. அதான் எவ்வளவு கொடுக்குறீங்க? ஏண்டா சீட்டு 1000 ரூபாய் போனா 200 கையில கொடுப்போம். 200 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, இவங்க வில்ல வேஷம் கதாநாயக வேஷம் போட்டுன்னு எங்களை அடிப்பாங்க. நாங்க அடி வாங்கணும். ஆமா, காலையில அந்த 200 ரூபாய் வாங்கி நாங்க வீட்டுக்கு போனோம். நிச்சயம்டா. டேய், தவறு கிடையாது. ஏனென்றால் பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு அடி வாங்க வேண்டும் என்று பிறந்த பிறப்பு நீ. நாங்க அடிக்க வேண்டும் என்று பிறந்த பிறப்பு நாங்க. நீங்க அடி வாங்க முடியும். அடி வாங்கிதான். சரிங்க, அடிங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நாங்க குடும்ப விஷயம் பேச போறீங்க. இந்த இடத்துல உனக்கு வேலை இல்லை. இந்த இடத்துல வேலை இல்லை. உனக்கு 1 வாரம் விடுமுறை. 1 வாரம் ஓய்வு விடுமுறை. அப்பா சந்தோஷமா போனா
மகேந்திரசி சுவாமி உன்னை பார்த்து பார்த்து. வெகு நாளாக ஆகிவிட்டது. கண்டிப்பாக மனது விட்டு பேசி ஆமா. பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆ. ஏனென்றால் என் நாடு நாட்டு மக்கள் என்றே நாட்டுக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆமா. அதனால் அதனால் உன்னை பார்ப்பதற்கு காலதாமதமாகிவிட்டது. அப்படி. என் மீது வருத்தம் இல்லையே. இல்லை உன்னை பார்த்தவுடன் பார்த்தவுடன் இப்பதான் பார்த்த போது இருக்கின்றது உன்னை பார்ப்பது. அப்படியா எப்போது திருமணம் செய்தவனே ஆஹா அப்படியே இருக்கின்றாய் உன் முகம். அப்படியா உன் முகத்தை பார்க்கின்ற போது பார்க்கின்ற பொழுது ஏன்டா? ஏண்டா? எதுமா என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு வாரம் சொன்னீங்களே, ஆமா, அது எத்தனை நாள் வருது? என்னத்துக்கு? ஒரு வாரத்துக்கு. அது நீதான்டா கேட்கணும். கேடுறா. எதுமா ஒரு வாரம் எண்ணி பார்த்தேன், ஆ. 7 நாள் வருது. ஆ. எனக்கு ஒரு வாரம் லீவா 7 நாள் லீவா? ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு வாரம் நீவா, ஒரு வாரம் என்பதும் 7 நாட்கள் என்பதும் ஆஹா. இரண்டும் ஒன்றுதான். ரெண்டும் ஒண்ணுதானா? உனக்கு எது வேண்டுமானோ அந்த எடுத்துக்கொண்டு நீ போ. எப்ப வராதா பேசி நீ போடா. மகேந்திரசி, சாமி ஆகினாலே ஆஹா வெகு நாளாக ஆகிவிட்டது. உன் முகத்தை பார்த்து உன் முகத்தை கண்டவுடனே கண்டவுடன் என் மனதிலே பல ஆசைகள் வந்து விட்டது. எப்படி தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்னும் செல்லாது என் மனதில் உள்ள ஆசையை கொட்டி தீர்த்து விட்டேன் உன்னை கண்டவுடன். அப்படியா ஆனால் என்னை பார்க்காத உன் மனம் ஏங்குகின்றது. உன் முகத்திலே தெரிகின்றது அல்லவா? என் பார்த்த உடனே உனக்கு ஆசை இல்லையா? உங்களை பார்த்த உடனே உங்களை பார்த்த உடனே ஆசை வருகின்றது ஆசை வந்து விட்டது. எப்படி? உங்களை பார்த்தால் பார்த்துக் கொண்டிருக்கலாம் பார்த்து கொண்டிருக்கலாம். பேசினால் பேசிக் கொண்டிருக்கலாம் ஆமா, உங்களை அழக வர்ணிக்க எனக்கு வார்த்தையே கிடையாது வார்த்தையே இல்லை. எப்படி தெரிந்து கொள்ளுங்க பார்க்க எப்படி? ஆடியில சேர்ந்த
இல்லை. ஆமாங்க. ஆகினால் பெண்களவா ஆமா. அடக்கம் என்று மனதிலே அடக்கிக் கொண்டிருக்கிறாய். என்னதான் ஆடினாலும் பாடினாலும் சந்தோஷமாக இருந்தாலும் என் மனதிலே பெருத்ததொரு குறை உண்டு தெரியுமா? நானே கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆமா நீயே வாயிட்டு தெரிந்து விட்டாய். ஆமா. ஆமா, ஆடுகின்றோம் பாடுகின்றோம் சந்தோஷமாக. கண்டிப்பாக. ஆனால் முகத்திலே பொலிவு இல்லை, மனதிலே சந்தோஷம் இல்லை, முகம் ஒரு வாட்டமாக இருக்கின்றது. ஏன் அந்த மாற்றம்? ஏன் தெரியுமா? என்னங்க, எனக்கு திருமணமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது. நம்ம இருவருக்கும் திருமணமாகி ஆகியும் எனக்கு மழை செல்வதே கிடையவே கிடையாது. அங்கீகரித்து இதுதான் உன்னுடைய மகத்துக்கு வாட்டம் என்று காரணம். ஆமா, நம்ம இருவருக்கும் திருமணம் ஆகி பல காலங்கள் உருண்டு போய்விட்டது. கண்டிப்பாக. ஆனால் ஒரு மகள செல்வம் இல்லை. இல்லை. இது உனக்கு மட்டும் தான் வருத்தமா? என்னங்க, என் மனதில் வருத்தம் இல்ல. பார்த்திருக்கல பாபர மக்களை பார்க்கும்போது என் மனம் சந்தோஷப்படுகின்றது. ஆனால் என்னை அம்மா என்று அழைப்பதற்கு ஒரே ஒரு மனச்சில் வெள்ளை நினைக்கும் பொழுது என் மனம் வேதனைக்குள்ளாகிச்சது. அங்கீகரித்து சுவாமி, நமக்கு ஒரு மகள செல்வம் இல்லையே என்று உன் மனதும் வாட்டத்தில் இருக்கின்றது. ஆமா. ஆனாலும் இருந்தால்